வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே விசித்திரமான ஒரு எக்ஸோ பிளானட் பத்தி. அதோட பேரு 55 கேங்க்ரி இ. இது வெறும் ஒரு கிரகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்களும் நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி பல கண்டுபிடிப்புகளும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். ஒரு உலகம் முழுக்க முழுக்க வைரத்தாலேயே உருவாக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஆனா இந்த ஒரு கேள்விதான் விஞ்ஞானிகளோட கவனத்தை இந்த குறிப்பிட்ட கிரகத்து மேல திருப்புச்சு. ஒரு டைமண்ட் பிளானட். சும்மா யோசிச்சு பாருங்களேன், அந்த ஐடியாவே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. சரி, ஒருவேளை அந்த கிரகம் உண்மையிலேயே வைரத்தால் ஆனதுன்னு வச்சுப்போம். அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு நம்பர் அது. $1 நானிலியன். அப்படின்னா 1 போட்டு அதுக்கு பக்கத்துல 30 ஜீரோ போடணும். அந்த நம்பரை நம்மால சரியா உச்சரிக்க கூட முடியாது. பானா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. விஞ்ஞானிகள் முதல்ல நினைச்ச மாதிரி அது ஒரு வைர கிரகம் கிடையாது. அதோட உண்மையான ரகசியம் அது இதை விட ரொம்பவே விசித்திரமானது. வாங்க அது என்னன்னு ஆழமா போய் பார்க்கலாம். அப்போ முதல்ல ஒரு கேள்வி வரும். ஏன் விஞ்ஞானிகள் இத ஒரு வைர கிரகம்னு நினைச்சாங்க? அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்துல கிடைச்ச டேட்டா அவங்கள எப்படி இந்த முடிவுக்கு கொண்டு வந்துச்சுன்னு முதல்ல பாத்துரலாம். இந்த வைர கிரகம் தியரிக்கு பின்னால இருந்த சயின்டிஃபிக் ரீசனிங் இதுதான். முதல்ல இது நம்ம பூமியை விட பெருசு, நிறையும் ரொம்ப அதிகம். இதனால இதுல கார்பன் சத்து அதிகமா இருக்கலான்னு விஞ்ஞானிகள் யூகிச்சாங்க. சரி, ஒரு கிரகத்தோட உள்ளுக்குள்ள பிரஷர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அதீத அழுத்தம் கார்பனை வைரமா மாத்திடும். அதனால இந்த கிரகத்தோட மையமே ஒரு பெரிய வைரமா இருக்கலாம்னு அவங்க நம்பினாங்க. இந்த விசித்திரமான கிரகம் தனியா இல்ல, அது ஒரு பெரிய ஸ்டார் சிஸ்டத்தோட ஒரு பகுதி. அந்த கோப்பர்னிக்கஸ் மண்டலத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போதான் இந்த கதையோட முழு படமும் நமக்கு நல்லா புரியும். இந்த சிஸ்டத்தோட சென்டர்ல இருக்கிறது நம்ம சூரியன் மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரம் கிடையாது. அது ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம். அதாவது 2 நட்சத்திரங்கள் இருக்கு. கோப்பர்னிக்கஸ்னு சொல்ற அந்த மெயின் ஸ்டார் நம்ம சூரியனை விட ரொம்பவே வயசானது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சிவப்புக்குள்ள நட்சத்திரமும் இதை சுத்தி வருது. இந்த நட்சத்திரங்களை சுத்தி மொத்தம் 5 கிரகங்கள் இருக்கு. இதுக்கு எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? 2015ல ஒரு பப்ளிக் வோட்டிங் நடத்தி புகழ்பெற்ற வானியலாளர்களோட பேரை இதுக்கு வச்சிருக்காங்க. இதுல நம்ம கதையோட ஹீரோ, அதாவது நாம பார்க்க போற அந்த கிரகம் தான் ஜான்சன். ஓகே, இப்ப வாங்க நம்ம ஹீரோ ஜான்சன் கிட்ட போலாம். அந்த கிரகம் ஒரு உண்மையான நரகம் மாதிரி இருக்கும். அது எப்படிப்பட்ட இடம்னு இப்ப பார்க்கலாம். இந்த கிரகம் அதோட ஸ்டாருக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. பூமி சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்ற 365 நாள் ஆகுது. ஆனா இந்த ஜான்சன் அதோட ஸ்டாரை வெறும் 18 மணி நேரத்துல சுத்தி முடிச்சிடும். ஆமா, அங்க ஒரு வருஷங்கிறது வெறும் 18 மணி நேரம்தான். என்ன ஒரு வேகம் பாருங்க. இன்னும் சிம்பிளா புரியணும்னா, நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மெர்க்யூரியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். மெர்க்யூரி இருக்கிற தூரத்தை விட பல மடங்கு பக்கத்துல தான் ஜான்சன் அதோட நட்சத்திரத்தை சுத்தி வருது. அது எவ்வளோ ஒரு ஆபத்தான நெருக்கம்னு யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பக்கத்துல இருக்கிறதால ஜான்சன் அதோட ஒரு பக்கத்தை மட்டுமே எப்பவும் நட்சத்திரத்தை பார்த்து வச்சிருக்கு. இதை டைடலி லாக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய எரிமலை குழம்பு கடல் மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அங்க டெம்பரேச்சர் 2500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். சொன்னா நம்ப மாட்டீங்க, அது ஒரு உண்மையான நரகம் தான். இங்க தான் ஒரு பெரிய சயின்டிஃபிக் புதிர் ஆரம்பிக்குது. இவ்ளோ சூடா நட்சத்திரத்துக்கு இவ்ளோ பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகத்துக்கு வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் இருக்கவே வாய்ப்பில்ல. ஆனா அங்க ஒண்ணு இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற புதிரே. ஏன்னா சயின்ஸ் படி நம்ம மெர்க்குரி மாதிரி ஒரு ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு கிரகத்தோட அட்மாஸ்பியரையும் அதோட கடுமையான கதிர்வீச்சும் சோலார் விண்டும் சுத்தமா அடிச்சுட்டு போயிடும். இதுதான் நம்ம இதுவரையும் தெரிஞ்சு வச்சிருந்த உண்மை. அப்போ எப்படி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மட்டும் அங்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை எப்படி கண்டுபிடிச்சது? இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். அந்த புது ஆதாரம் எப்படி எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஜான்சனை பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மாத்தி எழுத வச்ச அந்த ஒரு சிக்னல், ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அனுப்புன அந்த சிக்னல்ல என்னதான் இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் ஒரு செம்ம ஸ்மார்ட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேரு செகண்டரி எக்லிப்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கிரகம் அதோட நட்சத்திரத்துக்கு பின்னால போகும்போது கிரகத்தோட வெப்பத்தை மட்டும் தனியா பிரிச்சு அளக்க முடியும். இந்த முறைய வச்சு அதோட டெம்பரேச்சரை ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டாங்க. அப்போ கிடைச்ச ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்துச்சு. விஞ்ஞானிகள் எதிர்பார்த்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 2500 டிகிரி செல்சியஸ். ஆனா ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிச்சது என்னவோ 1500 டிகிரி செல்சியஸ் தான். முழுசா 1000 டிகிரி குறைவு. இந்த டெம்பரேச்சர் வித்தியாசம் தான் அந்த பெரிய புதிரோட விடையை நமக்கு கொடுத்துச்சு. சரி, முக்கியமான கேள்வி இதுதான். ஏன் டெம்பரேச்சர் இவ்ளோ கம்மியா இருந்துச்சு? இதுக்கு ஒரே ஒரு விளக்கம்தான் இருக்க முடியும். அங்க ஒரு அட்மாஸ்பியர் இருந்தே ஆகணும். அந்த அட்மாஸ்பியர் தான்
நட்சத்திரத்திலிருந்து வர வெப்பத்தை கிரகம் முழுக்க பரப்பி அந்த கொதிக்கிற பகல் பக்கத்தை கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சிருக்கணும். சரி, அட்மாஸ்பியர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இருக்கவே முடியாதுன்னு நினைச்ச இடத்துல அது எப்படி உருவாச்சு? இத விளக்குற ஒரு புது ரொம்பவே ஆச்சரியமான தியரிய பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது சயின்ஸ்ல ஒரு புது சாப்டர்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். 1. ஜான்சனோட மேற்பரப்புல இருக்கிற அந்த எரிமலை குழம்பு கடல் கார்பன் மோனாக்சைடு மாதிரி சில வாயுக்களை தொடர்ந்து வெளியிடுது. 2. இந்த சூடான வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தற்காலிகமான அட்மாஸ்பியரை உருவாக்குது. 3. ஸ்டார்லேருந்து வர்ற சோலார் விண்ட் இந்த அட்மாஸ்பியரை அரிச்சிட்டு போயிடுது. ஆனா 4வதா அந்த எரிமலை குழம்பு கடல் மறுபடியும் புதுசா வாயுக்களை வெளியிட்டு அந்த அட்மாஸ்பியர் திரும்பவும் உருவாகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த கிரகம் பாறையே சுவாசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. ஏன்னா அட்மாஸ்பியர் உருவாக சான்ஸே இல்லைன்னு நாம நினைச்ச ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சூழல்கள்ல கூட அது உருவாகி நிலைச்சு நிக்க முடியும்னு இது நிரூபிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்த ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். இது சாத்தியமே இல்லைன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இன்னும் எத்தனை உலகங்கள் இந்த பிரபஞ்சத்துல கண்டுபிடிக்கப்படாம நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு? உயிர், புவியியல்னு எல்லாத்துக்கும் புது ரூல்ஸ் வச்சிருக்கிற உலகங்கள் அங்க இருக்கலாம் இல்லையா? நம்ம தேடல் தொடரணும்.